ஹாய் சகோ சகீஸ், குட் மார்னிங் டு ஆல். நேற்று நைட்டு வந்துட்டு உப்புமா தான். ஸோ சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உப்புமா செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு உப்புமா நேற்று நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல். ஸோ எழுந்திரிச்சிட்டு பால் காய்ச்சிட்டு தென் இன்றைக்கி சாம்பார் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு சாம்பார் கொஞ்சம் அதுக்கான பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் பருப்பும் அண்ட் தென் வெந்தயம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஊற வச்சுட்டேன். தென் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம காஃபி இல்லைன்னா வேலையை முடியாது இல்லைங்களா. ஸோ காஃபி கொஞ்சம் கலந்துட்டு ஸோ அது எப்போவுமே நமக்கு அது இல்லாமல் நமக்கு வேலை நடக்காது. சரி, கொஞ்சம் சூடான காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்தோடனே சரி அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு வேலைகள்லாம் தாளிப்பு போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருந்தேன், பூண்டும் பெருங்காயமும் போட்டுட்டு தென் வந்துட்டு தனியாத்தூள் சில்லி பவுடர் அதை போட்டுட்டு தென் அதை கரைச்சி போட்டாச்சு. தென் என்ன பண்ண மறந்துட்டேன் தக்காளி போட. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி தக்காளி ஊற்றிட்டேன். தென் புளி கரைச்சி ஊற்றி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கேபேஜி வேக போட்டிருந்தேன். ஸோ கேபேஜி பொரியல் பண்ணலாம் சொல்லிட்டு அது கேபேஜி கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சரி பசங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஸ்கூலில். ஸோ அதை முட்டை கொஞ்சம் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் அவங்க சாப்பிட்ற மாதிரி அதை பண்ணி அன்றைக்கி. ஸோ அதை முடிச்சுட்டு தென் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், லஞ்ச் பேக். ஸோ லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அது கோஸ் முடிஞ்சிருச்சு. அதை கோஸ் எடுத்துகிட்டு அதுவும் பேக் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு ஸோ லேட்டுனால 12 o'clock லஞ்சு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.